வீடு பத்தி சொன்னீங்க இல்லையா சார்? ஓட்டு வீடு வந்துட்டு நீங்க சொல்றது இந்த ஏ ஷேப்ல இருக்கிற வீடு. சோ அந்த ஓட்டு வீட்டுல இருக்கிறவங்களுடைய மனநிலை ஏழையா தான் இருப்பாங்க. இப்ப புது வீடு கட்டிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சார். கட்டிட்டு இருக்கும் போதே பாதியில வந்துட்டு ஏதாவது தடை ஏற்படுது அப்படின்னா அதுக்கு வாஸ்து ஏதாவது காரணமா? கட்டிட்டு இருக்காங்க, இன்னும் பினிஷ் ஆகல, கட்டின ஆரம்பிச்சு டே 1ல இருந்து பிரச்சனையாவே இருக்குன்னு. அப்ப அந்த மாதிரி வீடுகள்லாம் 200% அந்த வீட்டுல தப்பு இருக்கும். தவறு இல்லாமல் அந்த வீடு பாதியில நிக்காது. சரிங்க சார். இப்ப அடுத்தது வந்துட்டு கழிவறைகள், கழிவுநீர் தொட்டி அமைக்க சிறந்த இடம் எதுங்க? ஓகே, முதல்ல அமைக்க கூடாது என்ன சொல்லிடுறேன். அமைக்க கூடாத இடம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது. நீங்க ரவி பேசுறீங்க, சொல்லுங்க. உங்க கேள்வி இன்னொரு வாட்டி கேளுங்க. வீடு தவறா சரி, கோவிலுக்கு போனா. ஓகே 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 ஓகே, சூப்பர் சூப்பர், நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா இந்த கேள்வி எங்கிட்ட வாஸ்து பார்க்க போற இடத்துல எல்லாருமே கேட்கறது உண்டு. எல்லா வாசலும் எட்டை தவிர எல்லாருமே இந்த கேள்வி உங்களுக்கு இந்த பதில சொல்லுவாங்க. நீங்க இந்த கோயிலுக்கு போங்க சரியாயிடும், வாஸ்து சரியாயிடும், தப்பாயிடுன்ட்டு. இவர் கேட்கறது உங்களுக்கு புரியுதுங்களா? வாஸ்து தப்பாயிடுச்சுன்னா கோயிலுக்கு போனா சரியாயிடுமா? எல்லா வாஸ்து நிபுணரும் சொல்றாங்க, உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கிறாரு. ஐயா, கோயிலுக்கு போனா வாஸ்தெல்லாம் சரியாகாது, சரிங்களா? சரி, உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். உங்க வீட்டுல ஈசானியத்துல ஒரு மாடிப்படி வந்துருச்சு. நீங்க தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கோயிலுக்கும் போறீங்க, ஈவன் இப்ப இருக்கக்கூடிய நம்ம ராம பகவானுடைய கோயிலுக்கும் சரி, நீங்க காசி கூட போயிட்டு வரீங்க, இன்னும் கூட உலகத்துல எங்கெங்கெல்லாம் இருக்க கைலாயத்தை கூட போயிட்டு வரீங்க. உங்க வீட்டுல இருக்கிற மாடிப்படி தன்னால சரியாகுமா? அந்த தவறை எப்படி சரிப்படுத்துறது? அப்ப அதை இடித்தோ உடைத்தோ புதுப்பித்தோ மாற்றி அமைத்தோ அதை சரிப்படுத்தினா மட்டும்தானே அது சரியாகும். அதை விட்டுட்டு நீங்க கோயிலா போறதுனால எந்த பிரயோஜனம் ஆகாது. அது இன்னும் பிரச்சனையை ஜாஸ்தி தான் பண்ணும். ஆனா சில வாஸ்து நிபுணர்கள் நான் ஏற்கனவே நிறைய யூடியூப்ல பார்த்திருக்கேன். அந்த தவறான வீடு இருக்குதுன்னா தவறான அந்த கோவில்ல ஏதோ தவறு இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் வந்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அதுவும் நம்மளை டைவர்ட் பண்ணி விட்டதையும் பார்த்திருக்கிறேன் நான். அது ஏதோ பெரிய லிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. அந்த கோவில் எப்படி இருக்கு, வாஸ்துப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது. அந்த கோயிலுக்கு போய் வந்தா அந்த தவறு சரியாயிடும் அப்படின்றது சொல்லப்படுறது உண்டு. நான் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல யாரு இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாலும் அவங்களுக்கு வாஸ்துல முழு அனுபவம் இல்லை, தீர்வு சொல்றதுக்கு அவங்களுக்கு தெரியல அப்படின்றத அர்த்தம். தீர்வு சொல்ல தெரியாத பாட்டுக்கு என்ன பண்றாங்கன்னா டேட் டைவேஷன், உங்களை வேற ஒரு விஷயத்துல லாக் பண்ணி விட்டுட்டு அவங்க போயிடுறது. நீங்க கோயில தேடிட்டு இருப்பீங்க இல்லையா? புரியுதுங்களா? இதுதான் இங்க நம்ம ஊர்ல நடக்கிற நிகழ்வுங்க. இது வாஸ்து துறையில மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு மற்ற துறைகள்லயுமே இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. அது வாஸ்துல ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்குது. அதனால கோவில் தீர்வு இல்லை. நீங்க வீடு தவறுனா வீட்டை இடித்தோ உடைத்தோ புதுப்பிச்சோ மாற்றி அமைச்சோ நீங்க சரி பண்றதுதான் முழுமையான தீர்வு. ஓகே சார், உங்க கேள்வி கிளியர் தானே? ஓகே சார், மிக்க நன்றி. ஓகே, thank you so much for calling. So எல்லாருக்குமே இந்த ஒரு சந்தேகம் இருக்கு சார். வாஸ்து அப்படின்றது ஆன்மீக ரீதியா நம்ம போடுமா இல்ல அறிவியல் ரீதியா நம்ம போடுமான்னே நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம். உங்களுக்கு ஆன்மீகமாவும் விளக்கம் சொல்ல முடியும், அறிவியலாவும் விளக்கம் சொல்ல முடியும். சரி, ஆன்மீகமா கொஞ்சம் சொல்றேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சொன்னதில்லை. கிழக்கு இந்திர திசை அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்திரன் அப்படின்னா சூரியன். சூரியனை வீட்டுக்குள்ள கொண்டு வரதா வாஸ்து. ஓகேங்களா? ஈசானிய திசை அந்த ஈசானிய மூலை, வடகிழக்கு மூலை இருக்கு இல்லைங்களா, அது ஈசானிய மூலைன்னு சொல்லுவோம். ஈசானிய மூலையை வெயிட்லெஸ், ஃப்ரீயா வச்சுக்கிடணும். அந்த இடத்த எடையே இல்லாம வச்சுக்கிடணும். அந்த அந்த இடத்த நம்ம ஒரு ரிசப்ஷனா வரவேற்பறையா பயன்படுத்தணும். அக்னி மூலை இருக்கு இல்லைங்களா, அது நெருப்புக்கு உண்டான இடம், அங்க சமையல் பண்றோம். தெற்கு திசை யம திசைன்னு சொல்லுவாங்க. தெற்கு பக்கம் தலை வச்சு கொடுத்துன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு தெற்கு பக்கம் ஏதோ ஒரு பெரிய கிணறோ பெரிய பள்ளங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ரோடு குத்தல் அந்த மாதிரி எதுவும் வந்துருச்சுன்னா அது உயிரியே எடுக்கும் அளவுக்கு பலம் வாய்ந்தது. அதனால அது யம திசைன்னு சொல்லுவோம். தென்மேற்கு மூலை நிருதி மூலை, நைருதி மூலை, கன்னி மூலை, இது ஒரு ஊருக்கு ஒரு பேர் உண்டு. ஸோ அது கொஞ்சம் கன்னி மூலைன்னா பாதுகாப்பா இருக்கிற இடம். மேற்கு திசை வர்ணன் திசைன்னு சொல்லுவோம். வடமேற்கு வாயு மூலைன்னு சொல்லுவோம். வடக்கு திசையை குபேர திசைன்னு சொல்லுவோம். குபேர திசையை திறந்து வச்சாதான் பணம் வரும். சரிங்களா? இது இந்த
இது வந்து ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய இந்த பேர். இது வந்து புழக்கத்துல முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஊருக்கு மாறுபடுது. தெலுங்கு பேசுறவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க, ஆந்திரால கேரளால ஒரு மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால நாங்க திசையை அந்த பேரெல்லாம் சொல்றது இல்லை. வடக்கு கிழக்கு வடகிழக்குன்னு ஷார்ட்டா சொல்லிடுறது. அப்ப இந்திர திசைன்றது இந்திரனுடைய வரவு வீட்டுக்குள்ள வரணும்னா ஜன்னலை திறந்தாதான் வரும். சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி சொல்லியிருந்தா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்றைக்கு உள்ள ஜென்ரேஷனுக்கு இப்படி சொன்னாதான் புரியும். ஸோ இது ஆன்மீகமாகவும் இதை பத்தி நம்ம பேசலாம், சயின்ஸாவும் பேசலாம். ஆனா வந்துட்டு இந்த பிரச்சனைகளுக்கு வந்துட்டு கோவிலுக்கு போறதுன்றது ஒரு தீர்வு இல்ல அப்படின்னு உறுதியா சொல்றீங்க. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க. நாங்க கரூர்ல இருந்து பேசுறேங்க, திவ்யா. சொல்லுங்க சார், பேசலாங்களா? பேசுங்க, நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, கேள்வி கேளுங்க. ஓகேங்க சார். நாங்க கரூர்ல இருந்து வாடகை வீட்டுல இருக்கோங்க சார். சொந்த வீட்டுல இருந்து வெளியில வந்துட்டோங்க சார். இப்ப அவரு வந்து தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. கிரைனைட் டைல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. நாங்க வீட்டுல இருந்து ஏதாவது வேலை செய்யலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கோங்க. சரிங்க. தொழில் வந்து துணி வியாபாரம் பண்ணலான்ட்டு இருக்குங்க. சரிங்க. பண்ணலாங்களா எப்படின்னு கேட்கலாம். துணி வியாபாரம் பண்ணலான் இருக்கீங்க. இது நம்ம ஜோதிடம் பார்த்து சொல்லக்கூடிய நிகழ்ச்சி இல்ல. சரி, நீங்க உங்களுக்கு வேற என்ன தொழில் தெரியும்? நான் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுவேங்க சார். சரிங்க. இப்போதைக்கு வெளியில வேலைக்கு போக முடியாதுங்க. வீட்டுல இருந்துட்டே நீங்க வேலை பாக்குறதுக்கு ஒரு யோசனை கேக்குறீங்க. அதுல துணி வியாபாரம் பண்ணலாமான்னு கேக்குறீங்க. வாடகை வீட்டுல இருக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். வாடகை வீட்டுல இருந்தாலும் நல்ல வீட்டுல இருந்தா ஓகே. அது சொந்த வீடா இருந்தா நமக்கு என்ன, வாடகை வீடா இருந்தா என்ன, அதை பத்தி பிரச்சனை இல்ல. சொந்த வீட்டுக்காரங்க தான் தொழில் பண்ணணும், வாடகை வீட்டுக்காரங்க தொழில் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. இவன் சொந்த வீட்டுக்காரங்க எந்த வேலையும் செய்யும், வீட்டுல சாப்பிட்டு கூட தூங்கலாம். வாடகை வீட்டுக்காரங்க வேலைக்கு போய் ஆகணும், பணம் பண்ணி ஆகணும். ஓகே. இப்போ வந்து ஆன்லைன்ல வந்து உங்களை மாதிரியான அவுட் சோர்சிங் வந்து நிறைய பேருக்கு வந்து வீட்டுல இருந்துட்டே பண்ற மாதிரி நிறைய பேர் வந்து பண்றாங்க. இந்த டேட்டா என்ட்ரி போடுறது, கோடிங் போடுறது, அப்புறம் வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் கூட வந்து சில விஷயங்கள் வெளியில அவுட் சோர்சிங் கொடுத்து பண்றாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க எடுத்து பண்ணுங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிள வந்து கொஞ்சம் கேட்டு பாருங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு கூப்பிடுங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு லிங்க் பண்ண முடியுமான்னு பண்ணி விடுறேன். ஏதாவது யாருக்கா தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணி விடுறேன். நீங்க துணி வியாபாரம் பண்றீங்க அப்படின்னாலும் தாராளமா பண்ணலாம். இன்னைக்கு அதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய துணி கடைக்காரங்க வந்து இந்த ஆன்லைன் துணி வர்த்தகத்தால அவங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்டதான் அவங்க எனக்கிட்ட சொல்றாங்க. இது வரைக்கும் எனக்கு ஒரு 20-30 துணி கடைக்காரங்க மட்டுமே கிளைண்ட் இருக்காங்க. மதுரையில, பொன்னமராவதியில, சிங்கம்நேரியில, ஈவன் கேரளாவுக்குள்ள ஒரு 10-15 கிளைண்ட் இருக்காங்க. கோயம்புத்தூர்ல, அந்த பக்கம் தேனி, கம்பத்துல இருக்காங்க. நிறைய ஊர்ல எனக்கு துணி கடைக்காரங்க இருக்காங்க. பட் இவங்க எல்லாருமே சொல்றது ஆன்லைன் துணி வர்த்தகத்தால எங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பட் நீங்க அதை போக்கஸ் பண்ணாலும் உங்களுக்கு வருமானம் இருக்கு. பட் வாஸ்துக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல. உங்களுடைய திறமை தான் இந்த தொழிலை செய்யறதுக்கு. சொந்த வீட்டுக்கும் வாடகை வீட்டுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல. உங்களுடைய தனிப்பட்ட திறமை அது. ஓகேங்க. இன்னொரு கேள்வி, இப்ப மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அம்மா வந்து எங்க வீட்டுக்கு வர முடியலைங்க சார். அது கொஞ்சம் பிரச்சனையிலேயே போயிட்டு இருக்குங்க. அது எப்படி வந்து உள்ள அம்மாவை கொண்டு வர்றதுங்கிறது இன்னும் புரியாதா இருக்கு. இது வந்து நீங்க அம்மாவை விட்டு விலகி இருக்கிறீங்க அப்படின்னா அம்மாவுடைய வீடு சரியா இருக்காது. ஓகேங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கோ இல்ல அவங்க பிள்ளைகளை வந்து கூட இருந்து பாத்துக்கிறதுக்கோ இல்ல அம்மா வீட்டுக்கு அடிக்கடி நீங்க போய் வர்றதுக்குரிய சூழல் நீங்க உங்க அம்மா வீட்டுல இருக்காது. அங்க வந்து தென்மேற்குல பெட்ரூம் இருக்க வாய்ப்பு இல்லை. வடகிழக்குல வந்து கண்டிப்பா பாத்ரூமோ அல்லது வந்து குளியல் அறையோ அல்லது வந்து கிச்சனோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வீடு ஓட்டு வீடா உங்க வீடு? அம்மா வீடு? ஓட்டு வீடுனாவே வாஸ்துப்படி வராது, தப்பாதான் இருக்கும். அது ஒரு நீளமா ஒரு ஏ டைப்ல கொட்டை மாதிரி இருக்கும். அதுக்குள்ளேயே சமைச்சு சாப்பிட்டு அதுலயே தூங்குவாங்க. அப்படிதானே இருக்காங்க? வீடு நீளமா தான் இருக்கு கொஞ்சம். அதான் நீளமா இருக்கிறதுலயே ஒரு ஓரத்துல சமைச்சு சாப்பிட்டுட்டு இன்னொரு ஓரத்துல தூங்குவாங்க. அதுக்குள்ளேயே ஜாமான் எல்லாமே வச்சுக்கிடுவாங்க, மூட்டை முடிச்செல்லாம் வச்சுக்கிடுவாங்க. அப்படிதானே இருக்கு? ஓகே. அந்த மாதிரி ஏதாவது ஓட்டு வீடு வந்து ஏழைகள் வாழ்ற வீடு. அது வந்து வாஸ்துப்படி அமைக்கிறது கஷ்டம். ஏன்னா யாராவது ஓட்டு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போறாங்கன்னா நான் போகவே மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அது தப்புதான் அப்படின்றது. தற்காலிகமா அம்மாவை வந்து வேற ஏதாவது வீட்டுக்கு மாத்தி இருக்கும் பட்சத்துல கூட உங்களுடைய கம்யூனிகேஷன் இருக்கும். இதை தாண்டியும் இன்னைக்கு சமுதாயம் வந்து அம்மா அப்பாவை கூட வச்சுக்கிறதுக்கு யாரும் விரும்புறது இல்ல. கல்யாணம் ஆயிடுச்சுனாவே
நம்ம அவங்க போக்குவரத்து வேணும் அப்படிங்கறதுக்காக. அப்பா வீட்டு சைடு வந்து அம்மா வீட்டு சைடு யாரு போக்குவரத்துமே இல்லாம இருக்குங்க சார். அதனால அதுக்கான இது என்னன்னு தெரியல. இல்ல இது வந்து நீங்க அம்மா இருக்கக்கூடிய வீடோடைய சூழலை மாத்துனீங்கன்னா டோட்டலாவே எல்லாருடைய லைஃப் ஸ்டைலும் மாறும். இது ஒரு கோர்வையா இருக்கு இந்த நிகழ்வு. நீங்க பாத்தீங்கன்னா உங்க அம்மா வீடு எப்படி தப்பு இருக்கோ அதே மாதிரிதான் உங்க மாமியார் வீடும் தப்பு இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? தென்மேற்கு வந்து தவறு இருக்குது அப்படின்னா இது ஒரு கோயின்சைடா இருக்கும். அப்போ உங்க மாமியார் வீட்டையும் சரி அம்மா வீட்டையும் சரி ரெண்டு வீட்டையும் டோட்டலா மாத்தும் பட்சத்துல இந்த கூட்டு குடும்பம் அப்படின்றது அப்படியே மிங்கிள் ஆகி ஒரு ட்ராக்ல டிராவல் பண்ற மாதிரி ஆயிடும். இப்ப எல்லாமே பிச்சுக்கிட்டு இருக்கிறது திருப்பி ஒன்னாயிடும். பட் இது வந்து ரொம்ப எளிதா பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்ப நீங்க இருக்கிற வீடு சேஃபா இருக்குதுன்னா நீங்க உங்க குடும்பத்தோட சேஃபா இருப்பீங்க. அம்மா வீடு தப்பா இருக்குதுன்னா அவங்க சிரமப்பட்டுதான் இருப்பாங்க. அது பிள்ளைங்க கவனிக்க முடியாம பையனும் கவனிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். எல்லா குடும்பத்திலயுமே இந்த வாஸ்து தாண்டி அம்மா அப்பாவை கூட வச்சுக்கிறது மாமியார் மாமனார் கூட வச்சுக்கிறதுன்றது யாரும் விரும்புறதில்லை. விரும்புறது இல்லாம இருக்கு. இது கொஞ்சம் பர்சனலா நிறைய பேச வேண்டிய விஷயங்கள். உங்க கதையெல்லாம் முழுசு கேட்டுட்டு ஸ்கிரீன்ல என்னோட நம்பர் இருக்கு பாருங்க. இப்ப கூப்பிட வேணா, நாளைக்கு காலைல கூப்பிடுங்க. டைம் எடுத்துக்கோங்க. நான் உங்க வீட்டுக்கு வரேன். உங்களுடைய மொத்த ஹிஸ்டரியும் சொல்லுங்க. எங்க தப்பு இருக்குதுன்னு சொல்லுவோம். உங்களுடைய வீடு, மாமியார் வீடு, அம்மா வீடு எல்லாத்தையும் காமிங்க. எதை மாத்தி அமைக்க முடியும்னு பார்ப்போம். மாத்தி அமைக்கும் பட்சத்துல 1-2 மாதங்கள்ல டோட்டலாவே நிலைமை மாறிடும். தீர்வு இருக்கு, தீர்வு இல்லாம இல்ல. ஆனா உட்காந்து யோசிக்கணும், பேசணும். பேசினா நிலைமை மாறும். இப்ப மனக்குழப்பம் அதிகமாவே இருந்துட்டு இருக்கு. அதுக்கு தண்ணி கூட பேசுங்க. புரியல. தண்ணி கூட பேசுங்க. குளிக்கும் போதும் சாப்பிடும் போதும் குடிக்கும் போதும் தண்ணி குடிப்பீங்க இல்லைங்களா? குடிக்கும் போது தண்ணி கிட்ட சொல்லிட்டு குடிங்க. முடிவு எடுக்கிறனா அதை டக்குன்னு எடுக்க முடிய மாட்டேங்குது. அதான் தண்ணி கிட்ட பேசுங்க. இது வந்து வாட்டர் மந்திரான ஒரு பிரேயர் இருக்கு. தண்ணி கிட்ட வந்து தண்ணி டம்ளர்ல கையில வச்சுக்கிட்டு நான் நீருக்கு நன்றி, இப்ப நான் உனக்கு குடிக்க போறேன், நீ குடிச்சதுக்கு அப்புறம் என்னை ஹெல்த்தியா வச்சுக்கிடணும், என்னோட முடிவுகள் வந்து திடமா இருக்கணும், முடிவு நான் அடிக்கடி மாறக்கூடாது, எனக்கு வந்து எல்லாரும் என்னை மதிக்கும்படியா இருக்கணும், எல்லாரும் போற்றும்படியா இருக்கணும், எல்லாரும் ரோட்ல போகும்போது கையெடுத்து கும்பிடும்படியா நான் நடந்துக்கணும், எனக்கு நல்ல நாலேஜ் கொடுக்கணும், படிச்சது ஞாபகத்துல இருக்கணும், என்னோட தொழில் சக்சஸ் ஆகும். இப்ப நீங்க சாரி வியாபாரம் சொன்னீங்க இல்லையா? நான் டெய்லி 2 சாரி வித்ததுக்கு நன்றி. தண்ணி அந்த தண்ணி கிட்ட அப்படி சொல்லுங்க, எனக்கு சாரி வித்ததுக்கு நன்றி, ஒரு வாரத்துக்கு ஒரு 10 சாரி வித்ததுக்கு நன்றி. இப்படி ஒரு 30 செகண்ட் அந்த தண்ணி கிட்ட பேசிக்கிட்டு அந்த தண்ணியை குடிங்க. இது வந்து நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. குளிக்கும் போதும் சவர்ல குளிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா தண்ணி கூட பேசிக்கிட்டே நீங்க சவர்ல குளிங்க. இதுதான் இதுக்கான தீர்வு, மனக்குழப்பத்துக்கும் உங்க தொழில் சக்சஸுக்கும். இது நான் சொல்றது கொஞ்சம் புதுசா கூட இருக்கலாம் உங்களுக்கு. இது வாட்டர் மந்திரான ஒரு பிரேயரே இருக்கு. டைம் இருந்தா யூடியூப்ல தட்டி பாருங்க. இல்லைன்னா நீங்க எனக்கு பர்சனலா கூப்பிடுங்க. நான் இது எப்படி உங்களுடைய மொத்த ஹிஸ்டரியும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன பிரேயர் எழுதி தரேன். செல்ஃப் டாக்னு சொல்லுவோம். அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா மாற்றம் இருக்கு. நீங்க ஆனா ட்ரை பண்ணணும். ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. ஸோ இது வந்து 48 நாள், 1 மண்டலம் 2 மண்டலம் எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம விரதம் இருந்து கோயிலுக்கு எல்லாம் போவோம் இல்லையா? அந்த மாதிரி இதை நீங்க ரிப்பீட்டடா ஃபாலோ பண்ணீங்கன்னா இதுல நீங்க ஒரு மண்டலம் இருந்து சக்சஸ் ஆயிடுச்சு, டெய்லி ஒரு சாரி வைக்கிறதா நீங்க பிரேயர் பண்றீங்க, சக்சஸ் ஆயிடுச்சு, 48 நாள்ல 48 சாரி வித்துட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க விடுவீங்களா? லைஃப்ல ஒரு பார்ட் அது மாறிடும். ஓகே, நன்றிமா. Thank you so much for calling. So இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகளுக்கும் வந்துட்டு வீடு காரணமா இருக்குமா சார்? கண்டிப்பா காரணம் இருக்கும். அது ஓட்டு வீடு பத்தி சொன்னீங்க இல்லையா சார்? ஓட்டு வீடு வந்துட்டு நீங்க சொல்றது இந்த ஏ ஷேப்ல இருக்கிற வீடு இல்ல நார்மலான ஓட்டு வீடு, இந்த சதுரம் செவ்வகத்துல எல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் ஓட்டு வீடு சதுரம் சதுரமாவே கட்ட முடியாது. இன்ஜினியரா சொல்றது இப்படிதான் பண்ண முடியும். ரூஃபிங் சீட் வேணா போட்டுட்டு கொஞ்சம் ஹைட் பண்ணி ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்கிளா பண்ணலாம். ஓட்டு வீடு பண்ணவே முடியாது, சாத்தியம் இல்லை. ஸோ அந்த ஓட்டு வீட்டுல இருக்கிறவங்களுடைய மனநிலை ஏழையா தான் இருப்பாங்க. ஸோ ஏழை தான் அந்த வீட்டுல இருப்பான். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிடணும்? ஸோ ஏழை எங்க இருப்பான்? ஓட்டு வீட்டுல இருப்பான். ஆமா, இப்ப அவங்கள தூக்கி நீங்க ஒரு நல்ல வீட்டுல குடி வச்சாலும் கூட அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். ஸோ இது நல்ல வீடா, அது வேலை செய்யுமா அப்படின்னு சந்தேகம் வந்துடும். அவங்க தான் ரொம்ப ஆசோலேஷன்ல இருப்பாங்க.
அது வாஸ்து பார்த்து கட்டவே முடியாதா சார் ஓட்டு? பேசிக் ரூல் முன்னாடி சொன்னப்பட்டதுதான், சதுர சவதம் சொல்றீங்க. அப்போ ஒரு ரூமோட சைஸ் வந்து மினிமம் 10x10 இருக்கணும், 10x10 இருக்கணும். அப்போ 2 ரூம் போட்டோம்னா 20x20 400 ஸ்கொயர் ஃபீட் ஆயிடும். 400 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து ஏ டைப்ல பண்ண முடியாது. ஸோ நான் திருப்பி சொல்றேன், என்ஜினியராகவே சொல்றேன், 16 அடி 20 அடி அகலத்துக்கு மேல ஒரு வீடை வந்து ஏ டைப்ல போட முடியாது. போடும்போது அப்நார்மல் ஹைட் ஆயிடும். அப்போ நீங்க ஸ்கொயராகவே வீடை கட்ட முடியாது. நீங்க ரூஃபிங் காங்கிரீட், ஆர்சின்னு சொல்லுவோம், காங்கிரீட் கட்டிடத்தால மட்டும்தான் நீங்க வந்து ஒரு ஸ்கொயரா கட்ட முடியும். ரூஃபிங் சீட்டோ இல்லை வந்து ஆஸ்பெட்டா சீட்டோ, இன்னும் இப்போ கூட டென்சில்டுன்னு சில மெட்டீரியல்லாம் வந்துருச்சு, அதை ட்ரை பண்ணி கட்டுறதுக்கு கூட என்னையை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் இல்லை. காங்கிரீட் கட்டிடத்துக்கு மட்டும்தான் ரிசல்ட் இருக்கு. இப்போ ஓட்டு வீட்ல இருக்கிறவங்களுக்கு வேற வழியே இல்லையா சார்? இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, சோ இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க கூட இது ஒரு சொல்யூஷன் தான். ஓட்டு வீடு வாஸ்து வேலை செய்யாது போ, அப்ப அவங்க மாறுறதுக்கு ட்ரை பண்ணலாம்ல. மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நான் வந்து வீட்டை வித்துட்டு போயிடுங்க, மொத்தமா இடிச்சிருங்கன்னு சொல்லல. ஓட்டு வீட்டுல இருக்கிறாங்க, சிரமப்படுறாங்கன்னு தெரிஞ்சா ஒரு வாடகை வீட்டுக்கு கொஞ்ச நாள் மாறி இருக்கட்டும், அவங்களே ரிசர்ச் பண்ணட்டுமே, ஒரு 6 மாசம் இருக்கட்டும், ஆர்என்டி பண்ணட்டும். அந்த ஆர்சி பில்டிங்ல இருந்தா எப்படி மாற்றம்? நான் நிறைய இடத்துல சேலஞ்ச் எல்லாம் பண்ணியிருக்கேன், இப்பெல்லாம் பண்றது இல்லை. எப்படின்னா நான் பார்த்து வைக்கிற வீட்டுக்கு நீங்க குடிப்போங்க, முதல் 2 மாசம் வாடகை மட்டும் கையில இருந்து எடுத்து வச்சுக்கிடுங்க, 3வது மாசம் வாடகை அந்த வீடு சம்பாரிச்சு கொடுக்குன்னு சொல்லுவேன் நான். அந்த மாதிரி நிறைய சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்பெல்லாம் அப்படி ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. ஏன்னா கிளைண்டோட பேஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஃபாலோ கம்மி ஆயிடுச்சு. நம்மள ஃபாலோ பண்றவங்க வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கு, உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். இங்க போயிட்டு கோடியில சம்பாதிக்கிற ஆட்கள் இருக்காங்க, வீடை மாத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் கோடியில சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, ஸோ மோசமா இருக்கிறவங்க இருக்காங்க. இந்த கம்யூனிகேஷன் வந்து இப்ப சரியா இல்லை, அதெல்லாம் பண்றது இல்ல. சரிங்க சார். அப்புறம் வந்துட்டு புதுசா ஏதோ ஒரு தண்ணியில வந்துட்டு ஒரு மந்திரம் சொன்னீங்கல்ல, ஆமாங்க, அது எப்படி சார்? அது எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கலாமே. ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ வந்துட்டு இப்போ இது வாட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டீங்களா, ஸோ நேரிட்டோம், ஸோ அந்த தண்ணி கிட்ட பேசணும். உங்களுக்குரிய ப்ரையர் லிஸ்ட் வந்து முதல்ல செக் லிஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, உங்க தேவையை வந்து முதல்ல எடுத்துக்கிடணும். ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த், தண்ணிக்கிட்ட வந்து நீருக்கு நன்றி, தண்ணியை பார்த்து நீரை பார்த்து நீருக்கு நன்றி. ஸோ 2 மீனிங் இருக்கு இதுல. இப்போ நான் குடிக்க போறேன், என்னை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கோ, அப்போ ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு நன்றி, குடும்பத்தோட ஒற்றுமையா இருப்பதற்கு நன்றி, ஸோ என்னுடைய தொழிலை சக்சஸ்ஃபுல்லா டெய்லி நடத்துறதுக்கு நன்றி, இந்த தொழில் மூலமா எனக்கு டெய்லி ஒரு வருமானம் வரும் இல்லையா, அந்த வருமானம் வந்ததா நினைச்சுக்கிடணும். ஸோ இப்படியே உங்க ப்ரேயரை வந்து ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கிடணும். இது எல்லாமே நெகட்டிவா போடக்கூடாது, ப்ரெசண்டா இருக்கிற மாதிரி அந்த ஒரு அதுக்கு ஒரு நன்றி சொல்ற மாதிரி வச்சுட்டு தண்ணி முன்னாடி வச்சுட்டு தண்ணியை பார்த்து சொல்லலாம், கையில வச்சுக்கிட்டு சொல்லலாம், வச்சுட்டு சொல்லிட்டு நீங்க அதை குடிக்க, டெய்லியும் குடிங்க, வண்டியில வச்சுக்கோங்க, கூட வச்சுக்கோங்க. இப்போ நான் கூட வச்சிருக்கிறேன்னா இது வேற. ஸோ இதெல்லாம் வந்து மந்திரம் போட்ட தண்ணி எதுவும் இல்லை. ஸோ ரொம்ப நேரம் பேசும்போது ட்ரை ஆயிருன்றதுக்காக நான் எடுத்துக்கிட்டது. நான் வேற இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க எப்பனாலும் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், எப்பனாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். தூங்கும்போது பண்ணுங்க, காலைல எழுந்தோடனே பண்ணுங்க, நைட் தூங்கும்போது பண்ணுங்க. இப்ப நீங்க உங்க வீட்டுல எல்லாமே நடந்த விஷயம் தான், கோயில பண்ண தீர்த்தம் கொடுக்குறாங்கல்ல, அதை எதுக்கு கொடுக்குறாங்க? அதுக்குள்ள ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்கு. மந்திரங்களால ஓசை வர வைக்க முடியும், ஓசையாலையும் அதாவது மந்திரத்தால அதிர்வு வர வைக்க முடியும், ஓசையாலையும் அதிர்வு வர வைக்க முடியும். அந்த நீங்க புத்தாவோட பவுல்லாம் வச்சு பாத்திருக்கீங்கல்ல, அதே கான்செப்ட் தான். நீங்க மந்திரம் சொல்லும் பொழுது அந்த தண்ணீரை வச்சு சொல்லும் போது அதுக்குள்ள ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வந்துடும், அதை நீங்க குடிக்கிறீங்க. இப்ப உடம்பு சரியில்லை, குழந்தைக்குள்ள உடம்பு சரியில்லைன்னா நேரம் ஒரு பள்ளிவாசல கொண்டு போய் ஒரு பாட்டில் தண்ணியை கொண்டு போய் மந்திரிச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதே கதை தான் அது. ஸோ இதுக்கு பேர் வாட்டர் மந்திரான்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இதை முத கண்டுபிடிச்சவர் வந்து சயின்டிஸ்ட் எமன்டோன்னு சொல்லி ஒரு ஜாப்பனீஸ்காரு. நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா ஒரு வாட்டரை வச்சு பயங்கர எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிருப்பாரு. சோ நீ அதெல்லாம் தட்டி பாருங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா இன்னைக்கு போயாதான் சோ நம்ம வந்துட்டு பாசிட்டிவான விஷயங்களை சொல்லிட்டு தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் குளிக்கும் போதும் வந்துட்டு அது மாதிரி எந்த மாதிரி பேசிக்கிட்டே குளிங்கன்னு சொல்லி நிறைய பேர் பாடிட்டே குளிப்பாங்க. ஆமா, பாத்ரூம்ல பாடுறவங்க தான் பாடகராக இருக்கா. கண்டிப்பா அது என்னன்னா நீங்க இது வந்து இன்னும் கூட சயின்ஸா டெப்தா சொல்லலாம். நம்மளுடைய டோபமைன் வந்து எப்ப சுரக்கும் அப்படின்னா நம்ம ஜாலியா இருக்கும்போது சுரக்கும். அப்ப பாத்ரூம்ல இருக்கும்போது வந்து சவர்ல குளிக்கும் போது ரொம்ப ஜாலியா இருக்கும். அப்போ வந்து நீங்க இந்த செல்ஃப் டாக்னு சொல்லுவோம், பிரேயர்னு சொல்றோம் இல்லைங்களா, இது நீங்க வந்து ஃப்ளோவா பாட ஆரம்பிச்சீங்க, பேச ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுக்கு தெரியாமையே அது உங்களை கையை பிடிச்சு கூட்டு போகும்.
சோ இதைத்தான் நான் வந்து வாட்டர் மந்திரம்னு சொல்றேன். நமக்குள்ள ஒரு அந்த பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் கான்ஃபிடன்ஸ் வந்துரும் சொல்றீங்க சார். டே பை டே பண்ணுங்க. இப்ப அவங்க கூட கேட்டாங்க, இது வந்து ஒரு வாட்டி பண்ணா போதுமா, ஒரு மண்டலம் பண்ணா போதுமா, அதுக்கப்புறம் பண்ண தேவையில்லையான்னு. உங்களுக்கு ரிசல்ட் வருது. இப்ப நாளைக்கு போறீங்க, அடுத்த ஷோ வரதுக்குள்ள நீங்க ஒரு விஷயம் ட்ரை பண்றீங்க, சக்சஸ் ஆயிடுது, அதுக்கப்புறம் விடுவீங்களா? கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா அதை ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சா அவ்வளவுதான். லைஃப்ல ஒரு பார்ட். டெய்லியும் காலைல பல்லு விளக்கிட்டு பிரஷ் பண்ணிட்டு குளிக்கிற மாதிரி, நாங்கெல்லாம் ஷேவ் பண்ற மாதிரி நீங்க அது ஒரு பார்ட்டா எடுத்துக்கிடுவீங்க. கண்டிப்பா. பொதுவாக நீங்க சொன்ன மாதிரி சார், அந்த 48 டேஸ் ஒரு மண்டலம் அப்படின்றது நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணும்போது அது வந்து பழகிடும். ஆமா ஆமா. நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் வந்து ஆன்மீகமா ரிலேட்டட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க சும்மா சயின்ஸா சொன்னீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு மண்டலத்துக்கு நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு மண்டலத்துக்கு விரதம் இருக்குன்னு சொல்லும் போது 26 24 நாள் 48 நாள் அந்த டேட்டா நோட் பண்ணிட்டே அவங்க விரதம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பழகிடும். கண்டிப்பா. அத நம்ம வந்துட்டு அதை இது பண்ண முடியாது. ஆமா. இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரம்ஜான் அப்ப நோன்பு அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாசம் இருப்பாங்க. ஆமா ஆமா. திடீர்னு நம்மளால போய் பகல் ஃபுல்லா எச்சி கூட முழுங்காம தண்ணி குடிக்காம இருக்குன்னா முடியாது. சின்ன வயசுல இருந்து அவங்க பழகினதுனால ரம்ஜான் மாதம் ரமலான் மாதம் வந்தாலே சோ ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் செட் ஃபாஸ்டிங் இருக்க மாதிரி. ஆமா. நோன்பு இருக்க மாதிரி. சரிங்க சார். இப்போ வந்துட்டு நம்ம கழிவறைகளும் கழிவுநீர் தொட்டியும் எங்கெல்லாம் வைக்க கூடாதுன்றத பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா. அதாவது வீட்டுடைய வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு, சரி ஒரே ஒரு இடம் தான். வீட்டுடைய வடமேற்கு ஒரு இடத்தை தவிர வேற எங்கேயும் வைக்க கூடாது கழிவுநீர் தொட்டி. அந்த கழிவுநீர் தொட்டி மேல ரூம் கட்டிக்கலாம் அல்லது பக்கத்துல கட்டிக்கலாம். வீட்டுக்குள்ள தெற்கு மத்தியமோ மேற்கு மத்தியமோ இந்த 2 இடத்தை தவிர வீட்டுக்குள்ளேயும் வைக்க கூடாது. ஸோ சில பேர் வந்து தென்கிழக்கையும் சில பேர் வடமேற்குலையும் கொடுக்குறாங்க. நான் வந்து 99% வடமேற்குலையும் தென்கிழக்குலையும் கொடுக்கறது இல்லை. தெற்கு மத்தியத்திலையும் மேற்கு மத்தியத்துல தான் கொடுக்கறது. வீட்டுக்குள்ள, வீட்டுக்கு வெளியில வடமேற்குல தான் கொடுப்போம். அதுலயும் 99% தென்கிழக்குல கொடுக்க மாட்டோம். வீட்டுக்கு வெளியில எங்கேயாவது ஒரு கேஸ் வந்து தென்கிழக்குல கொடுக்க வேண்டிய சூழல் வந்துடும். முன்னாடி அவங்க ஸ்பேஸ் இல்லாம கட்டிடுவாங்க. அப்போ அவங்க தென்கிழக்குல கொடுக்க வேண்டி வரும். அப்பவும் கூட 100ல 200% செப்டிக் டேங்க் வந்து வடமேற்கு ஒரு பகுதியை தவிர வேற எங்கேயும் கொடுக்க மாட்டேன். ஒரு வேளை தவறாயிடுச்சு அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாத மாதிரியான வியாதி, தீர்க்கவே முடியாத மாதிரியான வியாதி, மேபி கேன்சரா கூட இருக்கலாம். இது 100% அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு வந்துருது. அது ஒரு முறை மட்டும் வர்றதில்லை, ஒருத்தர் மட்டும் அஃபெக்ட் பண்றதில்ல, சைக்கிளபிளா இருக்கு. எனக்கு ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி இன்னொருத்தருக்கு அஃபெக்ட் ஆகுது. ஒரு கேஸ் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு. அந்த வீட்டுடைய பெண்மணிக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு. அவங்க அந்த கீமோலாம் போயிட்டு டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த வீட்டுல இருக்கிற பசுமாட்டுக்கு கேன்சர் வந்துருச்சு. அந்த மாதிரி உயிரினத்துக்கு கூட வரும் இல்லைங்களா? நம்ம வளர்க்குற பெட்டுக்கு கூட வரும். கண்டிப்பா வரும். ஸோ அதுக்கு கேன்சர் வந்துருச்சு. ஸோ அவங்க நம்மகிட்ட கேட்கும்போது இது எப்படின்னாங்க, உங்க வீட்டுடைய செப்டிக் டேங்க் தப்பு, கிணறு தப்பு. ஸோ இது வந்து திருப்பி இனியும் கூட வரும், வேற யாருக்காவது வரலாம். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு முடிவில்லாத ஒரு விஷயம். ஆமா. அதனால கட்டும் பொழுதே சரியான இடத்துல கட்டிக்கிடுங்க. ஸோ அதுக்கு திசை தெரிஞ்சாதான் நம்ம வடமேற்கு மூலையில கட்ட முடியும். எல்லா இடத்துலயும் கட்ட முடியாது. இப்ப வந்துட்டு லாஸ்ட் காலத்துல நீங்க பேசும்போது நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, உங்க அம்மா வீட்டுல வந்துட்டு தென்மேற்குல பெட்ரூம் இல்லாம இருக்கலாம், அதனால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. எதனால வந்துட்டு தென்மேற்கு திசையில மட்டுமே வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க? ஓகே, இது வந்து சாஸ்திரத்தை தாண்டி நாங்க வந்து ஒரு டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு வந்து சாஸ்திரம் சொன்னாலும் இப்ப உள்ள ஜென்ரேஷன் யாரும் நம்புறதாவும் இல்லை. அதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிடறாங்க. நீ என்ன ஏன் சாஸ்திரம் திருப்பி பழைய மாதிரியே பேசுறேன்ட்டு. அப்ப இந்த தென்மேற்குல பெட்ரூம் இல்லாத வீடுகள்ல கணவன் மனைவி உறவு சிறப்பா இருக்கிறது இல்ல, நிர்வாகத்திறன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது சிறப்பா இருக்கிறது இல்ல, சேமிப்பு இருக்கிறது இல்ல, ஆளுமை திறன் இருக்கிறது இல்ல, குடும்ப கௌரவம் இருக்கிறது இல்ல, மான மரியாதை இருக்கிறது இல்ல. ஆமாங்க. சோ இந்த தென்மேற்கு பெட்ரூம் இருக்கிற வீட்டுல இதெல்லாம் சேஃபா இருக்கு. சோ இந்த ஆய்வுல தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் நம்ம. அப்ப இந்த டேட்டா பேஸ்ல தான் தென்மேற்குல பெட்ரூம் மட்டும்தான் வைக்கணும், வேற வைக்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. சரிங்களா? ஓகே. நம்மளுடைய உடல் உறுப்புகள்ல நம்முடைய இடுப்பு பகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த பகுதி வந்து அந்தரங்கமான பகுதி. இந்த இடத்த எப்பவுமே மூடி தானே வச்சிருக்கோம். சோ வீட்டுடைய பகுதியே அந்த பகுதி தான். சோ அதனாலதான் அந்த இடத்த கணவன் மனைவி சேர்ந்து இருக்கணும்னு சொல்லப்படுறது. உடல் பாகமும் நம்முடைய உடலும் வீடும் ஒன்றுதான். என்னுடைய ஃபாலோயர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். பட் இருந்தாலும் இன்னும் ஒரு சில விஷயங்களை இதுல சொல்லிடுறேன். தலையில இருந்து மார்பு வரைக்கும் வடகிழக்கு. இதுல வடக்கு கிழக்கு வடகிழக்கு 3 பகுதி இருக்கு. இதுல வயிறு வந்து தென்கிழக்கு, அங்க சமைக்கிற வேலை, இங்க எரிக்கிற வேலை. ஸோ 2 பேர்னிங் தான். இடுப்புல இருந்து தொடை வரைக்கும் வந்துட்டு தெற்கு மேற்கு தென்மேற்கு பகுதிக்கு உண்டானது, வடமேற்கு வந்து கால் பகுதிக்கு உண்டானது.
ஸோ இப்போ நான் சொல்லப்பட்ட இந்த உறுப்புகளுக்கும் வீட்டில் ஏற்படக்கூடிய தவறுக்கும் ரிலேட்டிவிட்டி உண்டு. வீட்டில் எங்க தவறு இருக்குதோ அதை சார்ந்த பாவலம் அந்த குறிப்பிட்ட இடத்துல வருது. ஸோ இது நம்ம டேட்டா பேஸில் தான் எடுத்தோம். இது உறுப்புகளை மாற்றி பண்ணணும் அப்படின்னா இது மேட்ச் ஆகிறது இல்லை. பல நூல்களில் வந்து மாற்றி எழுதியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒர்க் ஆகலை. ஸோ இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட ஆய்வுகள். சார் இப்ப சில வீடுகள்ல வந்துட்டு வீட்டுக்கு வெளியே அவுட் ஹவுஸ் வந்து கட்டி வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா ஸ்பெஷலா வந்துட்டு நான்வெஜ் சமைக்கிறதுக்காகவே, அசைவ உணவுகளை போய் சமைக்கிறதுக்காக ஒரு அவுட் ஹவுஸ் கட்டியிருப்பாங்க. அது வாஸ்து முறைப்படி சரியான விஷயங்களா? அது குறிப்பா வந்து கொங்கு பெல்ட்ல மட்டும் இது வந்து சமீபத்துல கட்டுறாங்க. இது நான்வெஜ்ஜுக்குன்னு சொல்லிக்கிறாங்களே தவிர அதுல இன்னும் கூட சில விஷயங்கள் இருக்கு. சர்வெண்ட் வீட்டுக்குள்ள விடக்கூடாது. அவங்களை அப்படியே சமைச்சு கொடுத்துட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்புறம் இவங்க வீடை வந்து சைவமா வச்சுக்கிடுவாங்க, வெளியில கட்டுற வீட அசைவமா வச்சுக்கிடுவாங்க. சாப்பிட்டுட்டு திருப்பி அதே வீட்டுல போய் படுத்துவோம், அது வேற. அதே மாதிரி இவங்களுடைய குலதெய்வம் எல்லாம் பாத்தீங்கன்னா அசைவம் சாப்பிடுற சாமியா இருக்கும். அங்கேயெல்லாம் போய் பலி கொடுப்பாங்களாமா, ஆனா வீட்டுக்குள்ள மட்டும் அசைவம் சமைக்க மாட்டாங்களாம். இது ஒரு ஒரு கலாச்சாரம். பட் இது வந்து இந்த அவுட் ஹவுஸ் கட்டுறதுல நிறைய சிக்கல் இருக்குது. வீட்டுக்கு தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் அவுட் ஹவுஸ் கட்டிடுறாங்க. இதுக்கு வந்து அழகா நாங்க ஒரு பேர் வச்சிருக்கிறோம், சின்ன வீடுன்னு. சரிங்களா? சோ மெயின் வீடை விட அது ஒரு சின்னதா கட்டுற வீடு. நீங்க அப்படி எடுத்துக்கணும். இல்ல அந்த மாதிரி வீட்டுல அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. வீட்டுக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு தெரியாம லீகல் இல்லீகல் இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. உறவுகள் ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கிறது இல்ல இந்த மாதிரி அவுட் ஹவுஸ் கட்டுற வீடுகள்ல. வீட்டுக்கு தெற்கு மேற்கும் கட்டிட்டாங்கன்னா அவங்க குட் ரிலேஷன்ஷிப் சொல்லவே முடியாது, பேர் கெட்டுடுது. ரெண்டாவது வந்து பினான்சியலா செம்மையா குத்து வாங்குறாங்க, சொத்து ஏலம் போயிடுது, ஊரை விட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. உடல் உறுப்புகள்ல ஹார்ட் அட்டாக் வர்றது, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றது, ஸ்பைனல் கார்டு இஷ்யூ வருது, பெரிய விபத்து சந்திக்கிறது, பாலியல் உறுப்புகள்ல பிரச்சனை வருது. இந்த மாதிரியான உடல் உறுப்புகள்லையும் பாவல வர்றது இருக்கு. ஸோ நான் சொன்ன இந்த 3ல் 1-2 கேஸ் வந்து மேஜரா இருக்கு. சில இடங்கள்ல 3 பிரச்சனை இருக்கு. இந்த 3 பிரச்சனைக்கு மாற்பட்ட வீடுகள்ல நாம போய் எதுவும் கரெக்ஷன் பண்ண முடியறது இல்லை. ஸோ அவங்க சொல்லி முடிஞ்சிருது. ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளை கூப்பிடுறாங்க. இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறது வந்து இந்த 3ல் 1 மட்டும் பிரச்சனையில போயிட்டு இருக்கிறவங்க ஆரம்ப நிலையில கூப்பிட்டாங்கன்னா போய் இந்த அவுட் ஹவுஸ் எல்லாம் தட்டி விட்டுட்டு அதுக்கு ஒரு காம்பவுண்ட் போட்டு அவங்களை சேஃப்கார்ட் பண்ண முடியும். பட் இந்த அவுட் ஹவுஸ்ன்றது கொல்லப்புற வீடுன்னு சொல்லுவோம். நம்ம பழைய பாஷையில வந்து புறக்காலின்னு சொல்லுவோம். வீட்டுக்கு பின்னாடி தெற்கு மேற்கெல்லாம் காலி இடம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை வந்து வீடாக பயன்படுத்தக்கூடாது. ஸோ இது இப்போ உருவாகிட்டு இருக்கிற ஒரு பெரிய கலாச்சாரம். இது எங்க கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல. இப்ப வந்துட்டு அந்த 3 பிரச்சனைகள் சொன்னீங்க இல்லையா, படிப்படியா ஒவ்வொரு பிரச்சனைகளா ஆரம்பிச்சு அந்த 3மே வந்துரும்னு சொல்றீங்க. ஆமா ஆமா இல்லையா? முதல் பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே யாராவது ஒருத்தர் உங்களை மாதிரி இருக்கவங்களை வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம போய் அதை சரி பண்ண முடியும். ஆனா நம்ம மக்களுக்கு வந்து கண்கட்ட பின்னதானே சூரிய நமஸ்காரம் எல்லாம் முடிஞ்சு போன பிறகு தானே கூப்பிடுறாங்க. அப்படிதான் நம்ம நிறைய பாக்குறோம். நம்ம இப்ப புது வீடு கட்டிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சார். கட்டிட்டு இருக்கும் போதே பாதியில வந்துட்டு ஏதாவது தடை ஏற்படுது அப்படின்னா அதுக்கு வாஸ்து ஏதாவது காரணமா? கண்டிப்பா. காலையில கூட என்னுடைய ஃபாலோவர் ஒருத்தர் கூப்பிட்டு 6 இயர்ஸா அங்க வந்து வீடு கட்டிட்டு இருக்கிறோம். மதுரையில இருந்து பேசினாரு. அந்த வீடு வந்து ஆல்மோஸ்ட் ராம்நாடு பக்கத்துல இருக்க ஒரு ஊர் சொன்னாங்க. அந்த ஊர்ல வந்து 6 இயர்ஸா அவங்க அத்தை வீடு வந்து கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் பினிஷ் ஆகல. கட்டின ஆரம்பிச்சு டே 1ல இருந்து பிரச்சனையாவே இருக்குன்னு. அப்ப அந்த மாதிரி வீடுகள்லாம் 200% அந்த வீட்டுல தப்பு இருக்கும். தவறு இல்லாமல் அந்த வீடு பாதியில நிக்காது. சரிங்களா? நம்ம இங்கதான் வந்து சகுனம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இயற்கை ஏதோ ஒரு விஷயம் சொல்லுது. சோ இந்த இடத்த என்ன சொல்றதுன்னா, இயற்கை நமக்கு ஒரு விஷயம் சொல்லுது பாத்தீங்களா, நாம கேட்கறது இல்லை. இதுக்கு பேர் தான் விஸ்வநாதன் சொல்லுவோம். அவர் பேசுறது நம்ம கேட்கணும், இயற்கை சொல்றது நம்ம புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிடாம நம்ம ஹெட்போனை மாட்டிக்கிட்டே போயிடுறோம். ஸோ அப்போ என்னன்னா அந்த இயற்கை ஏதோ ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை நீங்க ரொம்ப ஓவர் கம் பண்ணி அதை ஃபோர்ஸ் பண்ணி நீங்க கரெக்டாக ட்ரை பண்ணும்போது பெரிய விபத்துகளோ துர்மரணங்களோ அப்படிலாம் நடந்துருது. இப்போ இந்த பாதையில நிற்கிற வீடு வாஸ்து தப்பு இல்லாமல் ஒரு வீடு பாதையில நிற்கிறது இல்லை. இதுதான் என்னுடைய ஆய்வு. அது வந்து நிறைய தப்பு இருக்கு. அங்கே போய் இந்த ஒரு குறிப்பிட்ட தப்பு தான் நம்மளால தவறுதான்னு சொல்ல முடியாது. சைட்டுக்கு போகும்போது தான் தெரியும். அது தெருக்குத்து இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய பெரிய கிணறு இருக்கலாம், அல்லது இவங்க இடத்துக்கே பக்கத்துல பெரிய கிணறு இருக்கலாம். லேண்டோடைய அன்சைஸ் இருக்கும். ரொம்ப குட்டியா ஒரு 20 அடி அகலத்துல வீடு கட்டிட்டு இருப்பாங்க. இவங்க கட்டுறதுல ஈசானியத்துல படி போட்டுருவாங்க. சில பேர் சவுத் ஃபேசிங் வீட்டுல தெற்கு பக்கம் வந்து பெட்ரூம் வைக்கிறதுக்கு பதிலாக தென்மேற்குல வந்து பார்க்கிங் வச்சிருவாங்க. ஸோ இது முன்னுக்கு பின்னா இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். ஸோ இந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்ட விதம் என்னன்னா, ஒரு வீடு கட்டி பாதியில நிக்குது, தடைப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த வீட்டு ஓனரை குடியிருக்கிற வீடு ஏதோ காப்பாத்திட்டு இருக்குது.
இந்த வீட்டுக்கு போய் அவன் லாஸ் ஆகிடக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக குடியிருக்கிற வீடு கையை பிடிச்சிட்டே இருக்குது விடாம. இந்த இயற்கையை நம்ம புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அவன் பாதியில நின்றுடுச்சுன்றதை மட்டும் கவனமா எடுத்துக்கூடாது. நெகட்டிவான விஷயத்த சேவ் பண்ணிட்டு இருக்குது. காதுள்ளவர்கள் கேட்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா நமக்கு சுத்தியில் நடக்கிற நிகழ்வை புரிஞ்சுக்க முடியும். சரிங்க சார். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்திலே சொன்ன ஒரு விஷயம் தான் பிளான் அப்ரூவல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. பிளான் அப்ரூவல் இல்லாம வீடு கட்டலாமா? பிளான் அப்ரூவல் இல்லாம வீடு கட்டினீங்கன்னா உங்களுக்கு இபி கிடையாது, உங்களுக்கு ஏதாவது கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது, டாக்ஸ் கிடையாது. நீங்க லோன் போகணும்னா உங்களுக்கு இதெல்லாம் இருந்ததுதான் லோனும் கிடையாது. சரி, வீட்டை வெறுமனா கட்டி வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? தற்சாப்பு வாழ்க்கை தான் வாழ முடியும். நான் வந்து சோலார்ல போட்டுக்கிறேன்னு சொல்லிக்கலாம். தண்ணி இல்லாம எப்படி வாழ முடியும்? இல்ல, அது வந்து நடைமுறைக்கு உகந்தது இல்லை. எப்பவுமே நம்ம கவர்மெண்டோட இணக்கமா போகணும். அரசு அதிகாரியோட அதோட டிராவல் பண்ணணும். இது யாருமே இல்லாம நம்ம வாழ்ந்துட முடியாதுங்க. சமுதாயத்தின் நடுவில் நம்மளும் வாழ்றோம். இப்ப வீடு கட்டுறதுக்கு வந்துட்டு வாஸ்து நிபுணர் மட்டும் போதுமா? மத்த எந்த நபர்களை எல்லாம் வந்துட்டு நம்ம கேட்கலாம்? நான் வந்து கண்டிப்பா எப்படி சொல்லுவேன்னா, என்னை மட்டுமே டிபெண்ட் பண்ணி வீடு கட்டாதீங்கன்னு சொல்லுவேன். நான் வந்து ஒரு பிளான் கொடுத்துட்டு ஒரு வாஸ்துப்படி கட்டுறதுக்கு ஒரு அட்வைசர், அவ்வளவுதான். நான் கிட்ட பிளான் வாங்கினா ஒரு என்ஜினியர்கிட்ட கொடுத்து முதல்ல அந்த பிளானை வந்து 2D பிளானோ சிவில் பிளானாவோ அப்ரூவல் பிளானோ மாற்றி சொல்லுவேன். அப்ரூவல் வந்துச்சு, உங்களுடைய பிளான் சைஸ் பெருசா இருக்கு, வீடு சைஸ் பெருசா இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வாங்க சொல்லுவேன் நான். அப்புறம் சில பேர் எலிவேஷன்லாம் போடுவாங்க, 3D எல்லாம் போட்டு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வேணும், பிளம்பிங் அதுக்கு ஒரு இன்ஜினியர் வேணும், அப்புறம் பெயிண்டர் வேணும், கார்பெண்டர் வேணும், கடைசியாக வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஐயர் வேணும். ஸோ இந்த மாதிரி கொத்தனார் வேணும், மேஸ்திரி வேணும். இதெல்லாம் ஒரு கம்பைன்டு ஒர்க். இது வந்து ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணாதான் ஒரு வீடு முழுமையடையும். ஒரு என்ஜினியர் மட்டும் நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் அங்க எதுவும் தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு வாஸ்து நிபுணர் மட்டும் நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் சார், சூப்பரா வீடு கட்டிக்கிறேன், உங்களுக்கு கட்டி கொடுத்துறேன்னு சொன்னாலும் அங்க ஏதோ தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். வீடு கட்டுறதுன்றது எல்லாரத்தோடைய ஒரு கூட்டு முயற்சி. சரிங்க சார். இப்ப 8 திசையில வந்துட்டு ஒரு திசைக்குரிய பலன் சொல்ல முடியுங்களா? தெற்கு திசை வந்து தெற்கு திசையை சொல்லுவோம். 8 திசையில தெற்கு திசையை பத்தி சொல்லுவோம். அதுதான் யம திசைன்னு சொன்னோம். தெற்கு திசையில வந்து ஒரு நீர்நிலைகளோ இல்லை ஒரு தெருக்குத்தோ அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டுல அகால மரணங்கள், குடும்பத்தோட போய் விபத்து ஏற்படுறது, துர்மரணங்கள், ஸோ வந்து குழந்தையே இல்லாம போறது, கல்யாணமே ஆகாம முதிர்காலைகளா இருக்குது, கல்யாணமே வேண்டான்னு சன்னியாசியா போயிடுறது. ஸோ இந்த மாதிரிலாம் இது தெற்கு பகுதியில் ஏற்படக்கூடிய தவறால நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இன்னைக்கான வாஸ்து டிப்ஸ் வந்து நிறைய இருக்கு. எதைய சொல்லலாம் அப்படின்னா, கார் பார்க்கிங்க்கும் மாட்டு கொட்டாய்க்கும் சொல்லலாம். அதுல வந்து வீட்டுக்கு வெளியில ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒண்ணுதான். கார் பார்க்கிங்ன்றது மாட்டு கொட்டகையும் ரெண்டுமே ஒண்ணுதான். வீட்டுடைய தென்கிழக்கு மூலையிலையும் வடமேற்கு மூலையில மட்டும்தான் மாட்டு கொட்டகையும் கார் ஷெட்டும் வச்சுக்கிறணும். ஈவன் வந்து நிறைய பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறாங்க சில வீடுகள்ல, பேர்ட்ஸ் எல்லாம், லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வளர்க்குறாங்க. அதுவும் கூட தென்கிழக்கும் வடமேற்கு, அதாவது அக்னி மூலையும் வாயு மூலையில மட்டும்தான் அமைச்சுக்கிடணும். காம்பவுண்டையும் வீட்டையும் மதர் வாலும் ஃபாதர் வாலையும் சேர்க்காம தனியாக ஒரு இண்டிவிஜுவல் ஷெட்டு போட்டுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இதுக்கு சில மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு. வீட்டை பேஸ் பண்ணி அந்த ஷெட்டோடைய மெஷர்மெண்ட் வந்து மாறும். சில பேர்த்துக்கு பெருசா வரும், சில பேர்த்துக்கு சிறுசா வரும், சில பேர்த்துக்கு நான் போடவே வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். அதனால இந்த கார் ஷெட்டும் மாட்டுக்கொட்டையும் தென்கிழக்கும் வடமேற்குல அமைச்சுக்கிறது சேஃப். மழைக்காலங்கள்ல பண்ணக்கூடாது. நம்ம ஊர்ல மழைக்காலம் இப்போ ஆடி மாதம் வந்தாச்சு. ஆடியில பூமி பூஜை போட மாட்டாங்க. அடுத்து புரட்டாசியில பண்ண மாட்டாங்க. அது தேவர்கள் கண்விழிக்கும் மாதம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது பெருமாளுக்கு உகந்த மாதம்னு சொல்லுவோம். மார்கழி தான் தேவர்கள் கண்விழிக்கும் மாதம் சொல்லி போட்டு அந்த மாதம் பண்ண மாட்டோம். இப்படி இந்த மழைக்காலங்கள், இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வு காலங்கள்ல வந்து தவிர்த்துட்டு மற்ற மாதங்கள்ல பூமி பூஜை போட்டு வீடு கட்ட தொடங்கலாம். இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சிஸ்டம். கேரளாவிலையும் சரி, ஆந்திராலையும் சரி, எல்லா மாதங்களையும் எல்லா பூமி பூஜை போட்டு அவங்க ஒரு முகூர்த்தம்னு இருந்தா போதும் அவங்க வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. ஜியாலஜிக்கல் ரீதியாகவும் நம்ம ப்ராக்டிக்கலாகவும் ஒரு என்ஜினியரா சொல்லக்கூடியது என்னன்னா, நம்ம ஊர்ல மழைக்காலங்கள்ல வீடு பண்ண வேண்டாம். ஏன்னா கட்டுமான செலவு நிறைய ஆகும், வேலை தடைப்பட்டுட்டே இருக்கும். அப்போ அந்த ஒர்க் வந்து நீங்க நிறைய எஃபோர்ட் போட்டு செய்ய வேண்டியிருக்கும். அதனால மழைக்காலங்களை தவிர்த்துட்டு ஆனி மாதம், ஆடி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், அப்புறம் வந்து பங்குனியில வந்து இந்த அக்னி நட்சத்திர காலங்கள்,
ஸோ இந்த காலங்களை தவிர்த்துட்டு மற்ற மாதங்கள் எல்லாமே பண்ணலாம். இப்ப வந்து வாஸ்து நாள்ல பூமி பூஜை போடலாமா சார்? வாஸ்து நாள்ல பூமி பூஜை போடுறதுக்கு இந்த 2024 ஆகஸ்ட் மாதம் ஒரு வாஸ்து நாள் வருது. ஸோ அந்த நாள் வந்து ரொம்ப சிறந்த நாளா இருக்கு. மற்ற நாட்கள்ல வந்து நான் பூமி பூஜை போடுறதுக்கு நான் அட்வைஸ் பண்றது இல்லை. ஏற்கனவே இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். பஞ்சாங்கத்துல வந்து குறிப்பா பஞ்சாங்கத்துல எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது. ஆனா இந்த வாஸ்து நாள் மட்டும் மாறவே மாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல. பஞ்சாங்கம் அடிக்கிறவங்க கிட்ட தான் இந்த கேள்வியை வைக்கணும். நான் பல நிகழ்ச்சிகள் என்னோட லைவ்ல இது தனியா வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். நான் பஞ்சாங்கம் பிரிண்ட் பண்றவங்க ஏன் அதை மட்டும் மாத்தாம வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல. யாராவது இந்த நிகழ்ச்சி பாக்குறவங்க வாய்ப்பு இருந்தா அவங்க கிட்ட கேட்டு சொல்லுங்க. பஞ்சாங்கத்துல அனைத்துமே மாறுதலுக்கு உட்பட்டது, ஏன் இதுக்கு மட்டும் மாற்ற மாட்டேங்கிறீங்கன்ட்டு. ஸோ அது வந்து ஆணி அடிச்சு ஃபிக்ஸடா வருஷத்துல 8 நாள் வச்சுட்டாங்க. அதனாலதான் வந்து மாறாமையே இருக்கு. பட் அதுல வந்து நான் யாருக்கும் ஊக்குவிக்கிறது இல்லை. ஸோ அதுல என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வீடு பாதியில் நின்றுச்சா பாதியில் தரப்பட்டு நின்னா என்ன பாவம்னு கேட்டீங்க இல்லையா? அந்த மாதிரி நிறைய கேஸ் நம்ம ஸ்டடி பண்ணது இல்லை. இந்த பாதியில் நின்ன வீடுகள், பிரச்சனைக்குரிய வீடுகள்ல நம்ம எந்த நாள் நீங்க பூமி பூஜை போட்டீங்கன்னு ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்போம். அப்ப அவங்க சொல்ற பதில் வந்து வாஸ்து நாள்ல போட்டோம். ஸோ அப்போ வந்து அந்த நிகழ்வு வந்து கோயின்சைடா இருக்கு. அப்போ வாஸ்து நாள்ன்றது ஏதோ தவிர்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஓரம் கட்டியாச்சு. அப்போ சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. உங்களுக்கு இன்னொரு ஆன்சர் சொல்றேன் நான். இப்ப நீங்க வீடு கட்டுறதுன்றது சுப நிகழ்வா அசுப நிகழ்வா? உங்களுக்கு வாழையடி வாழையா வாழணும், அந்த வீட்டுல வந்து நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது தான் நீங்க வந்து அந்த வீடு கட்டுறீங்க. அந்த ஒரு சுப நிகழ்வு பண்றதுக்கு போய் ஒரு நல்ல நாள் நல்ல முகூர்த்தம் பாப்பீங்களா, இல்ல ஏதோ ஒரு நாள்ல பண்ணுவீங்களா? நல்ல நாள் நல்ல முகூர்த்தம் பார்த்து. கல்யாணம், காது குத்துக்கு, வீடு கிரகப்பிரஸ்துக்கு எல்லாத்துக்குமே நல்ல நாள் பாக்குறோம். ஏன் வாஸ்து இந்த பூமி பூஜை போடுறதுக்கு மட்டும் ஏன் பாக்குறது இல்ல? இது எல்லா சப்ஜெக்டை விட இப்ப நீங்க திருமண நிகழ்வை காட்டிலும் காது குத்து கல்யாணத்தை காட்டிலும் இந்த வாஸ்துன்றது முக்கியமா பார்க்க வேண்டியது. ஒரு வீடு நல்லா இருந்தாதான் அந்த வீட்டுல இருக்கவங்க நல்லா இருக்க போறாங்க. அந்த வீட்டுல இருக்கிறவங்க ஒரு தலைமுறையா வாழும் பட்சத்துல அந்த வீட்டுல எல்லா சுப நிகழ்வும் நடக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை பல 100 வருடங்கள் நிலைச்சு நிற்கக்கூடிய கட்டிடத்தை கட்ட போறோம். அந்த கட்டிடத்தை கட்டுறதுக்கு ஒரு நல்ல நாள் நல்ல முகூர்த்த வேலையை போய் பாக்குறத விட்டுட்டு ஏதோ ஒரு யாரோ குறிச்சு வச்சு வாஸ்து நாளை போய் ஸோ இந்த நாள்ல வந்து பூமி பூஜை வந்து வாஸ்து நாள்ல போடலாம், நேரம் காலம்லாம் பார்க்க தேவையில்லை. இவங்களாம் ஒரு விஷயத்த டிசைன் பண்ணி வச்சுட்டு பண்றாங்க. பட் என்னுடைய பர்டிகுலரா என்னுடைய கிளைண்ட்டுக்கு நம்ம அது பண்றதில்லை. அவங்களுடைய சில இடங்கள்ல வந்து ஜாதகத்தையெல்லாம் வாங்கிடுவோம். ஜாதகத்தையெல்லாம் வாங்கி தாராபலன்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து அந்த சந்திராஷ்டமம்லாம் வராம அப்படிலாம் பார்த்தும் கூட சில பேர்த்துக்கு வந்து நாள் குறிச்சு கொடுக்கறது உண்டு. நம்ம அதாவது என்னோட கிளைண்டா இருந்தா நம்ம நிறைய ரிஸ்க் எடுப்போம். ரிஸ்க் எடுத்து அவங்களுக்கு பண்ணி கொடுப்போம். அதான் நேரடியா சொல்லணும்னா நான் வாஸ்து நல்லா ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. இப்போ வந்துட்டு உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி ஏதாவது ஒன்று கூறலாம். நிறைய ஸ்டோரி இருக்கு. சரி, இந்த வாரம் வந்து எதை சொல்லலாம் அப்படின்னா, திருச்சியில வந்து ஒரு அம்மையார் தான் கால் பண்ணாங்க. ஒரு பெண்மணி கால் பண்ணாங்க. வீட்டுக்கு போனோம். வீடு வந்து ஓரளவுக்கு சரியா கட்டப்பட்ட வீடு. ஒரு 2-3 வாஸ்து நிமிடங்களை வச்சு கட்டிட்டாங்க. ஒருத்தரை வச்சு கட்டல, ஒரு 2-3 வாஸ்து நிமிடம் வச்சு கட்டியிருக்காங்க. குடி வந்து டே 1ல இருந்து ஒரு 3 மந்த்ல வந்து அவங்களுக்கு வேலை போயிடுச்சு. அவர் வந்து NRIல வேலை பார்த்தவர், அப்ராட்ல வேலை பார்த்தவர். அவசரப்பட்டு கார் வாங்கிட்டாரு. காருக்கு EMI கட்ட முடியல, வீட்டுக்கு EMI கட்ட முடியல, வருமானம் இல்லை. வெளிநாட்டுல வேலை பார்த்தவருக்கு இங்க எப்படி வேலை பார்க்க முடியும்? கஷ்டம் இல்லைங்களா? ஸோ அந்த பெண்மணி ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு கூப்பிட்டாங்க. அடுத்த நாளே வந்து அவங்களுக்கு நான் டைம் கொடுத்துட்டேன். நான் பெரும்பாலும் ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் கொடுப்போம். ஒரு 1 வீக்லாம் ஆயிடுச்சு சில பேருக்கு. அவங்களுக்கு அடுத்த நாள் டைம் கொடுத்தோன்னே நேரம் வீட்டுக்கு போனோம். அவங்களுக்கு நான் போனதே பெரிய ஆச்சரியம். ஸோ அந்த வீட்டில் என்ன வரும், நிறையெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஒரே ஒரு இடத்துல ஒரு விண்டோ மட்டும் வைக்க சொன்னேன் நான். ஐயோ எலிவேஷன் போயிடுமே அப்படி அப்படின்னாரு. இதை இங்கே வச்சுதான் ஆகணும்னு சொன்னேன் நான். பின்னாடியே வந்து நான் இருக்கும்போது என்ஜினியர் வர வச்சாரு. அந்த வீடு கட்டின என்ஜினியர் வர வச்சாரு. சார் வந்து இல்லை ஒரு விண்டோ வைக்க சொல்றாங்க அப்படின்னாரு. அந்த என்ஜினியர் வந்து இல்லை வைக்க முடியாது, இல்லை டிவி ஷோகேஸ் வருது அப்படின்னு. இங்க வைக்கணும், இது வச்சாதான் பணம், இல்லைன்னா ஒரு வேலை இல்லாம வீட்டை வித்துருவாரு, பரவாயில்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் யோசிச்சாரு. சரி சார் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு டெக்னிக்கலா வந்து அந்த வால் கட்டர் இருக்குங்க இப்பெல்லாம், பிளேடால அறுக்கிற மாதிரி ஒரு மிஷினை வச்சு கட் பண்ணிட்டு ஒரே ஒரு விண்டோ தான் ஃபிக்ஸ் பண்ணாரு. விண்டோ ஃபிக்ஸ் பண்ண டே 3 அந்த 3வது நாள் அவர் விசா வந்து பெண்டிங்ல இருந்து விசா அப்ரூவல். 1 வீக்ல ஊரை விட்டு கிளம்பி போயிட்டாரு. நான் கூப்பிடுறேன், எனக்கு விண்டோ வச்சதுக்கு அப்புறம் மெசேஜ் போட்டோ அனுப்புறாரு. கூப்பிடுறேன், சார் எப்படி இருக்கு விண்டோ வச்சதுக்கு அப்புறம் 1 வீக் 10 days ஆச்சு சார், நான் வெளிநாடு வந்துட்டேன் சார் அப்படின்றாரு.
ஸோ என்னன்னா அவ்வளோதான், ஒரு ரன்னிங் வந்தாச்சு இல்லைங்களா, இது நீ ஸ்டாப் ஆகாது, ஃப்ளோ வர ஆரம்பிச்சிருச்சு, இனி ஸ்டாப் ஆகாது. ஸோ அது என்னன்னா வடக்கு பார்த்த வீடு, முன்னாடி வந்து எலிவேஷனுக்காக போர்ட்டிகோ வந்து ஒரு எல் டைப்ல கட் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் விண்டோ வைக்கிறதுக்கு அவங்க வந்து பிளான்ல இருக்கு, பட் கட்டும்போது வீட்டுக்கு வெளியில் எலிவேஷனும் அந்த கல்லெல்லாம் அழகா சூப்பராக கல் ஒட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ள டிவி ஷோகேஸ்க்காகவும் அவங்க வந்து அந்த விண்டோவை வைக்கல. ஏன்னா எல்லா வீட்லயும் இந்த டிவின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். எங்கிட்ட பிளான் கேட்கறதுல 2 விஷயம் முக்கியமா கேட்பாங்க, ஒன்னு பூஜா, ஒன்னு டிவி. இது இல்லாத வீட்டுல நான் கொடுக்குற பிளான்ல இது இல்லாம இருக்கவே இருக்காது. டிவிக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறத பார்க்க முடியுது. டிவி வைக்கிறாங்களா வைக்கலையான்னு எனக்கு தெரியாது, ஆனா டிவிக்கு ஒரு பிளேஸ் கொடுத்து அதுக்கு ஒரு வார்ட்ரோப் எல்லாம் கொடுத்து அந்த இடத்துல ஒரு டிசைன் பண்ணுவாங்க. ஸோ எல்லா வீட்லயுமே இது ஒரு காமனான விஷயம். அதனால அந்த அந்த ஒரு விண்டோ வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. நிறைய ஸ்டோரி இருக்கு, நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சியில சொல்லுவோம். இன்னைக்கே வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து பேசியிருக்கோம். ஸோ வாஸ்து நேரம் நிகழ்ச்சியில வாஸ்து அப்படின்னா என்ன அப்படின்ற அடிப்படையான விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு நீங்க வந்துட்டு எங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல சார், ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களோட என்ன சொல்றது மேஜிக்கல் வேர்ட்ஸ் நிறைய இன்னைக்கு வந்துட்டு ஓப்பனா சொல்லிட்டீங்க. ஸோ வாட்டர்லயே வந்துட்டு நமக்கான செல்ஃப் கான்பிடன்ஸ், நமக்கான பாசிட்டிவான விஷயங்கள் டெய்லி நம்ம வந்துட்டு பண்ண முடியும்ன்றதே வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பா வந்துட்டு இந்த வாரம் ஃபுல்லா நான் போய் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஸோ நீங்க எல்லாருமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார், ரொம்பவே நன்றி. அண்ட் அது மட்டும் இல்ல, நம்மளோட லைன் நம்பருக்கு உங்களுக்கு லைன் கிடைக்கல, மேபி பேச முடியல, இல்ல ஏதாவது வந்துட்டு நீங்க கான்டாக்ட் பண்ண முடியல, உங்களுடைய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கீழே ஸ்ட்ரிப்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்துட்டு நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணலாம். சார் நம்பர் தான். ஸோ அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல உங்களுடைய சந்தேகங்கள் மூலமா நீங்க வந்து உங்களுடைய கேள்விகளை கேட்டு நீங்க வந்து தெளிவுபடுத்திக்கலாம். டைரக்டா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கூட நீங்க டைரக்டா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். அண்ட் இந்த வாரம் இந்த நிகழ்ச்சி இதுவே முடிவடைந்தது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.